வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 6.64 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்ப்பு. 20 ஆண்டு கால வளர்ச்சிக்கு அடித்தளம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நாளை போராட்டத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவிப்பு. பொங்கல் சிறப்பு பேருந்துகள் திட்டமிட்டபடி இயக்கப்படும். அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். பில்கிஸ் பானு வழக்கில் 11 பேரை விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவு ரத்து. பாஜக அரசுக்கு எதிரான நீதியின் அடையாளம் என ராகுல் கருத்து. ஆன்லைன் சூதாட்டத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும். ஒன்றிய அரசுக்கு துரை வைகோ வேண்டுகோள். விரிவான செய்திகள். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 6.64 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு உலக அளவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2 நாட்களாக நடைபெற்றது. நேற்று மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் செமிகண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கையை வெளியிட்டார். மாநாட்டின் அதிகாரப்பூர்வ பங்குதாரர் நாடுகளாக சிங்கப்பூர், கொரியா, இங்கிலாந்து, ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, டென்மார்க் மற்றும் அமெரிக்கா ஆகிய 9 நாடுகள் பங்கேற்றன. இதில் பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கவும் முதலீடு செய்யவும் தொழிலை விரிவுபடுத்தவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளன. ஹுண்டாய் மோட்டார், JSW, TVS உள்ளிட்ட நிறுவனங்கள் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. ஜியோ நிறுவனம் 35,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. இது தொடர்பாக காணொலி மூலம் உரையாற்றிய ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, தொழில் நிறுவனங்களுக்கு இணக்கமான மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். 2ஆம் நாளான இன்று பல கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 300 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 2 நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு நிறைவு விழாவில் தமிழ்நாடு அரசின் அரசு தனியார் பங்களிப்பு கொள்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பிரிட்டன் வணிகத்துறை அமைச்சர், தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா உள்ளிட்டோர் வெளியிட்டனர். பல தொழிற்சாலைகளை திறந்து வைத்து பல தொழிற்சாலைகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், உலக அரங்கில் முதலீட்டுக்கான சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்தார். முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தின் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக இருக்கும் என தெரிவித்த அவர், தமிழகத்தின் 20 ஆண்டு கால வளர்ச்சிக்கு அடித்தளம் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எதிர்பார்த்ததை விட அதிக முதலீடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டோட தனித்துவமும் புதுமைத்துவமும் என்றென்றும் பேசப்படும். நான் அதிகாரிகளுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு அன்பு கட்டளை போட்டேன். உலக அளவிலேயே முதலீட்டுக்கான சிறந்த மாநிலமா தமிழ்நாடு முன்னேற்றணும். இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துறதுக்கான முக்கிய காரணமா அதுதான் இருக்கணும் என்று சொன்னேன். எங்களோட அயராத உழைப்பு மற்றும் உங்களுடைய பங்களிப்பு காரணமா இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா 6,64,180 கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் நடைபெற்றாலும் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் திட்டமிட்டபடி இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் போராடி வருகின்றன. இதையடுத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் நேற்று முன்தினம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. அதைத் தொடர்ந்து இன்று தொழிலாளர் நலத்துறை ஆணையரகத்தில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையும் உடன்பாடு ஏற்படாததால் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக பேசிய அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக தெரிவித்தார். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டமிட்டபடி சிறப்பு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படும் என்றும்
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 19,484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பொங்கல் முடிந்து திரும்புவோருக்கு வசதியாக 16 முதல் 18 வரை 17,589 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரை 24 மணி நேரமும் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பேருந்து நிறுத்தத்தை வேலை நிறுத்தம் அறிவிப்பது என்பது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது என்பதுதான் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. தேர்தல் வருகின்ற நேரத்தில் இதை செய்தால் மக்களுக்கு அரசு மீது கோபம் வரும் என்ற எண்ணத்தில் செய்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் இதையெல்லாம் அறிவார்கள். அவர்களுக்கு இடைஞ்சல் செய்பவர்கள் மீதுதான் பொதுமக்களுக்கு கோபம் வரும். இதற்கிடையே போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை ஒட்டி தமிழகத்தில் படிப்படியாக பேருந்துகள் நிறுத்தப்படும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் படிப்படியாக பேருந்துகள் இயக்கம் நிறுத்தப்படும் எனவும் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. பில்கிஸ் பானுவின் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 11 பேர் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்ட குஜராத் அரசின் முடிவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து வன்முறை மற்றும் மத கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் 5 மாத கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானுவை ஒரு கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்த நிலையில் சிறு வயது மகள் உள்பட அவரது குடும்ப உறுப்பினர்கள் 15 பேர் கொல்லப்பட்டனர். இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக 11 பேருக்கு 2008ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த குற்றவாளிகள் 11 பேரையும் கருணை அடிப்படையில் குஜராத் அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது. இதையடுத்து குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து பில்கிஸ் பானு தரப்பில் தொடர்ந்த வழக்கு விசாரணை கடந்த அக்டோபர் மாதம் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் பூயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. அப்போது குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் பில்கிஸ் பானுவின் மனு விசாரணைக்கு உகந்ததுதான் என தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு நிவாரணம் வழங்கவோ முன்கூட்டியே விடுதலை செய்யவோ குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வட தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக சென்னை உட்பட தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. எழும்பூர், சேப்பாக்கம், மெரினா கடற்கரை, நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் ஏராளமான ஏக்கரில் மழை நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். 5 இடங்களில் அதிகன மழையும் 17 இடங்களில் மிக கனமழையும் 55 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. சீர்காழியில் 24 சென்டிமீட்டர் அதிக அளவு மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் 13ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளார். திருவாரூர், நாகை உள்பட 7 மாவட்டங்களில் மிக கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும், நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும்,
பெய்யக்கூடும். இதற்கிடையே வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு நிவாரண பணிகளை முழு வீச்சில் மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். நெல்லை மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவில் பண பரிமாற்ற வழக்கில் தனக்கு எதிராக போலியாக ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். செந்தில் பாலாஜியின் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு கடந்த 3ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 8ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இந்த நிலையில் இந்த மனு நீதிபதி எஸ் அல்லி முன் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வருவதற்காக விசாரணையை சிறிது நேரத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் எதற்காக வழக்கு தொடர்கிறீர்கள் என்று அமலாக்கத்துறைக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். பின்னர் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்ட போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து வழக்கில் இரு தரப்பினரும் வாதங்களுக்கு ஜாமீன் மனு மீதான விசாரணையை நீதிபதி அல்லி நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். ஆன்லைன் சூதாட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு தடை செய்ய வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மட்டும் ஆன்லைன் சூதாட்டத்தால் இதுவரை 35க்கும் மேற்பட்ட தற்கொலைகள் நிகழ்ந்துள்ளது. இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலை அடுத்து ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் உடனடியாக அரசிதழில் வெளியிடப்பட்டு அமலுக்கு வந்தது. இதை எதிர்த்து அகில இந்திய ஆன்லைன் விளையாட்டு கூட்டமைப்பு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் செல்லும் என்றும் சட்டத்தில் சில திருத்தங்களை செய்யவும் பரிந்துரை செய்துள்ளது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இது தொடர்பாக துரை வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவது பாராட்டுக்குரியது எனவும் தெரிவித்துள்ளார். மதிமுக சார்பில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிரான விழிப்புணர்வு வருங்காலங்களில் ஏற்படுத்த போவதாக உறுதியளித்துள்ள துரை வைகோ இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை நாடு முழுவதும் முழுமையாக தடை செய்து சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்து வெளியேறும் நச்சு வாயு கசிவால் தூத்துக்குடி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து ஆலையை மூட கோரிக்கை விடுக்கப்பட்டது. தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணி நடத்தினர். அப்போது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் மே 23ஆம் தேதி முதல் தற்காலிகமாகவும் மே 29ஆம் தேதி முதல் நிரந்தரமாகவும் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளது. அதை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதன் மீதான மேல்முறையீட்டு மனுதான் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருக்கிறது. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கும் போது இடையீட்டு மனுவையும் இணைத்து விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. மதுரையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கை ஜனவரி 23 அல்லது 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை அலங்காநல்லூரில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்காக முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி, மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் 66 ஏக்கரில் 44 கோடி செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானம் 23 அல்லது 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். அவனியாவரத்தில் இதுதான் நிரந்தரவாடி வாசல் களிமம் வச்சு தான் அடிக்கிறாங்க. நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இல்லை, அதுக்கான இடம் எல்லாம் கிராமப்புறம் வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு சொன்னாங்கன்னா அது மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மாநகராட்சி கமிஷனர்கிட்டையும் கலந்து
அது எல்லாம் ஒட்டுமொத்த கருத்து வரும்போது அந்த இடத்துல நிறுவனத்துக்கு அரசு முன் வரும். எல்லா ஜல்லிக்கட்டுலையும் உள்ளூர் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய உள்ளூர் மாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னன்னா சில நேரங்களில் உள்ளூரில் இருக்கிறவங்க வெளியூர் மாடுகளை கொண்டாந்து இது உள்ளூர் மாடுன்னு சொல்லி அவுக்கக்கூடாதுன்றது தான் பிரச்சனை. அது அலங்காநல்லூரில் பாலமேடுலையும் இது மாதிரி அவனாபுரத்துலையும் கிராமத்தில் இருக்கிற உள்ளூர் மாடுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். அது படிப்படியாக அது அந்த மாடு அவுக்கிற வரைக்கும் கட்டாயம் அவுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்போம். ஆனால் முழுசாமே எடுத்தோடனே அவுக்க முடியாது. அதுக்கெல்லாம் டோக்கன் போட்டு அந்த மாடுகள் உள்ளூர்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இது வரைக்கும் வருஷம் பூரா எப்படி கொடுக்குறோமோ அது நிச்சயமாக கொடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. விளையாட்டுத்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி பிறந்தவை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அரசு கஸ்தூரிபாய் காந்தி தாய் சேய் நல மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த மகப்பேறு திட்டங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், மேயர் பிரியா, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேடையில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கடவுளாக பார்ப்பதாக தெரிவித்தார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கலைஞருடைய பேரன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நான் கடவுளாக பார்க்கறது இங்கே வந்திருக்கக்கூடிய டாக்டர்கள், மருத்துவர்கள், உங்களையும் செவிலியர்கள் தான். எனவே நீங்கள் தான் உண்மையான கடவுள். எனக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரிந்த கடவுள் நீங்கள் தான். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் சுகப்பிரசவ எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். சுகப்பிரசவங்களுக்காக அதை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போன்ற பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டில் சுகப்பிரசவங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த நிலையில் இன்னமும் கூடுதலாக சுகப்பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பயிற்சி பராமரிப்பு மற்றும் பயிற்சி பிரிவு ஒன்று இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்களுக்கு சொகுசு காருக்கு பதிலாக டிராக்டரை பரிசாக அரசு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் வாக்குச்சாவடி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் வீரர்களுக்கு சொகுசு கார் பரிசாக வழங்குவதற்கு பதிலாக தமிழக அரசு டிராக்டர் மற்றும் விவசாயம் சார்ந்த பரிசு பொருட்களை பரிசாக கொடுத்தால் அதன் மூலம் வருமானம் கிடைக்கும் என்று கூறினார். ஜல்லிக்கட்டு இது ஒரு வீர விளையாட்டு. இது வேற உலகத்துல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா அரசு பரிசு அறிவிக்கிறாங்க. என்ன பரிசுன்னா ஒரு ஆல்டோ கார். இந்த கார் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்? அவன் ஒரு விவசாயி. அவன் வீட்டுல கார் நிறுத்தத்துக்கு இடம் இருக்க போறதில்ல. அவன் இருக்கிறதே குடிசையில இருக்க போறான். அந்த கார் நிறுத்தத்துக்கு எங்க நிறுத்த போறான்? அந்த கார் போடுறதுக்கு பெட்ரோல் எங்க அவனுக்கு இருக்க போகுது? அந்த கார் வச்சு என்ன பண்ண போறான்? அதுக்கு என்ன செய்யணும்னா நல்ல ஒரு டிராக்டர் வாங்கி கொடுங்க. நல்ல டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர்ல கேரியரு, அந்த அந்த கலப்பை எல்லாம் போட்டு அதுக்கிட்ட ஒரு 10 லட்சம், 12 லட்சம், 5 லட்சம் இருக்க போகுது. அது முதல் பரிசு. டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர் வச்சு ஒண்ணு அவன் சம்பாதிப்பா, இல்லாட்டி வாடகை விட்டு கூட சம்பாதிப்பா. ஏதோ ஒரு தொழில் அவனுக்கு வருமானம் வரப்போகுது. அதுல அது செய்யுங்க. சும்மா நாங்க ஆல்டோ கார் கொடுக்குறோம், இந்த கார் கொடுக்குறோம், சோப்பு டப்பா கொடுக்குறோம், சீப்பு கொடுக்குறோம், அதெல்லாம் வேண்டாம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடசென்னை மக்களுக்கு
தாயன்பு அறக்கட்டளை சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை தொண்டு நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் என தொண்டு நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்தது. அந்த வகையில் தாயன்பு அறக்கட்டளை சார்பில் வடசென்னையில் மிக்ஜாம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காசிமேடு, வியாசர்பாடி, எண்ணூர், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 110 குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாய் என 1,10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. நாங்கள் தாயன்பு அறக்கட்டளை சார்பா இங்கே இந்த மிக்ஜாம் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிகினிங்லேயே அந்த அஃபெக்ட் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகள், இந்த உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து வழங்கணும். பட் ஆனால் அப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன தேவைன்னும் போது ஒருத்தர் தேவையும் வெவ்வேறாக இருந்துச்சு. ஒருத்தருக்கு வந்து மருத்துவ உதவியாக இருந்தது, ஒருத்தருக்கு எங்கள் ஆட்டோவில் வந்து சைலன்சரில் தண்ணி போயிடுச்சுங்கிறதும், அவங்க மீன் விற்கிறவங்க எங்கள் கூட போயிடுச்சுங்கிறதும், அது மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு தேவைகள் வித்தியாசமாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டோம்னா, சரி நம்ம அவங்களுக்கு ஒரு பண உதவியாக கொடுப்போமேன்னு சொல்லிட்டு எங்கள் ட்ரஸ்ட் நிறுவனம் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு ஃபேமிலிக்கு 1000 ரூபா தரலான்ட்டு இன்றைக்கி ஒரு 110 ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு 1000 ரூபாங்கிற மீனிக்கு கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியனின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோயில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் குமார் தலைமையில் சங்க காப்பாளர் கண்ணன் மற்றும் மாநில செயலாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் திருக்கோயில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் திருக்கோயில் பணியாளர்களுக்கும் விடுப்பு சலுகை மற்றும் இதர சலுகைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மான் சகாதேவ் சித்தர் 108 மகா சங்காபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவர் சிவன், நந்தி பகவான், ஸ்ரீ மான் சகாதேவ் சித்தர் சுவாமிக்கும் சிறப்பு பூஜை, அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கலச பூஜை, 108 சங்கு பூஜை, ருத்ர ஓமம், பூர்ண ஆகிருதி நடைபெற்றது. கலசம் மற்றும் 108 சங்கில் புனித நீர் ஊற்றி பூஜை செய்யப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் போனஸ் 1000 ரூபாய் வழங்கிட வேண்டும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பாண்டி ஊராட்சி செம்பியமங்கலம் கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் புதிய சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக செம்மண் ஏற்றி வந்த லாரி ஒன்று ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் மின்கம்பத்தின் மீது மோதி பெரும் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் விரைந்து வந்து ஊராட்சி நிர்வாகம் வயல்வெளியில் கவிழ்ந்த லாரியை மீட்டு மின்சாரத்துறையின் மூலம் மின்கம்பங்கள் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சீத்தக்காடு அமராவதி ஆற்றில் பல ஆண்டுகளாக தங்கியுள்ள முதலையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். முதலையை பிடித்து செல்ல வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தன. மேலும் பயிர் சேதங்களை பார்வையிட வந்த முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அயப்பாக்கத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் கூட்டமைப்பு சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு கொண்டாடினர். இந்த விழாவில் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி ஆகியோர் பங்கேற்று விழாவை துவக்கி வைத்தனர். 5000 பெண்கள் ஒரே நேரத்தில் 1500 பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடியது நோபல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. இதற்கான சான்றுகளும் விழா மேடையில் வழங்கப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 5830 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து 46,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 78 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 78,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
வடகொரியா மேற்கு கடற்கரையில் இருந்து சுமார் 90 பீரங்கி குண்டுகளை வீசியதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது. வடகொரியா நேற்று அதன் மேற்கு கரையோர பகுதியில் உள்ள கடல் பகுதியில் இருந்து சுமார் 90 பீரங்கி குண்டுகளை வீசியதாக தென்கொரியா ராணுவம் தெரிவித்துள்ளது. வடக்கு எல்லைக்கோட்டிற்கு வடக்கே கடல்சார் பாதுகாப்பு மண்டலம், மஞ்சள் கடலின் கடல் எல்லை மற்றும் தென்கொரியாவின் எல்லை தீவான யோங்பியாங் ஆகிய இடங்களில் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தியதை கண்டறிந்ததாக கூட்டுப்படை தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த குண்டுவீச்சு சம்பவத்தில் தென்கொரிய ராணுவத்திற்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் தென்கொரிய ராணுவம் பதில் பயிற்சிகளை நடத்த திட்டமிடவில்லை என்றும் அதிகாரிகள் கூறினர். முன்னதாக தென்கொரியாவின் யோங்பியாங் தீவு பகுதியை நோக்கி வடகொரியா நேற்று முன்தினம் திடீர் தாக்குதல் நடத்தியது. சுமார் 200க்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகள் முழங்கியதாக கூறப்படும் நிலையில் தீவில் வசிக்கும் மக்களை இடம்பெயருமாறு தென்கொரியா உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் பியோங்யாங் தீவு பகுதியை நோக்கி வடகொரியா தாக்குதல் நடத்தியதாக தென்கொரிய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 6.64 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்ப்பு. 20 ஆண்டு கால வளர்ச்சிக்கு அடித்தளம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நாளை போராட்டத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவிப்பு. பொங்கல் சிறப்பு பேருந்துகள் திட்டமிட்டபடி இயக்கப்படும், அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். பில்கிஸ் பானு வழக்கில் 11 பேரை விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவு ரத்து. பாஜக அரசுக்கு எதிரான நீதியின் அடையாளம் என ராகுல் கருத்து. ஆன்லைன் சூதாட்டத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும், ஒன்றிய அரசுக்கு துரை வைகோ வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.